இயேசுக்கு எல்லாமே எளிது, சாதாரண காரியம். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. அதனாலதான் என்ன செஞ்சார் தெரியுமா? நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்னைய நான் உன் கண்களை சுகமாக்க முடியும்னு நீ என்ன நம்புன, விசுவாசித்த, அதனால நீ போகலாம், நீ சரியாயிட்டார் ஆண்டவர். ஆமென். உடனே அவன் பார்வையடைந்து அங்க கை வைக்கல ஆண்டவரு, அவனை தொடல. அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை இயேசு கண்டார். உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்துதான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில நீ நினைக்கிறத விட பெரிய காரியங்களை அவர் உனக்கு செய்வார். உனக்குள்ள ஒரு நாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல சந்தேகம் வரக்கூடாது. உனக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு நாளும் அவிசுவாசம் வரக்கூடாது. இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சகர், ஆண்டவர். அவரை விட்டு நான் ஒரு நாளும் போக மாட்டேன் என்கிற அந்த தீர்மானத்தை நீ எப்போது உனக்குள்ளாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த தடை வந்தாலும் சரி, அந்த தடைகளை உடைத்து எரிய பழக வேண்டும். ஆண்டவருக்காக நீ வைராக்கியம் பாராட்டுனா ஆண்டவர் உனக்காக வைராக்கியம் பாராட்டுவாரு. ஆண்டவருக்காக நீ நிப்பன்னா ஆண்டவர் உனக்காக எழுந்து பெரிய காரியத்தை செய்யும்படியாக உன் வலது பக்கத்துல நிற்பார். அவரை நம்பி வந்த ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார், உன் தலை குனிந்து போக விட மாட்டார், நீ அவமானப்பட விட மாட்டார் ஆண்டவர்.